வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு வித்தியாசமான எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அதனால மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நான் பிளாட்டை சொல்ல விரும்பல, ஏன்னா பிளாட்டை சொன்னா அதுவே ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால நேரடியா நம்ம கதைக்குள்ள போலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ரெண்டு ரவுடிங்ல நமக்கு காட்டுறாங்க. ஒரு வீட்டோட கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த வீட்டுல இருக்க லேடியோட பேரு மாதவி அப்படின்றது. மாதவியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அதே மாதிரி அம்மாவும் கூட இருக்காங்க. இப்ப அம்மாவும் யாரு கதவை தட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. கதவை திறக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க கதவை திறக்காமே நின்னுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனுங்க இருக்காங்கல்ல, கதவை திறந்துட்டு உள்ள வந்துடுறாங்க. வந்தவங்க முகத்தெல்லாம் மறைச்சிருக்காங்க, யாரு என்னன்னு தெரியல. வந்தவங்க இருக்காங்கல்ல, மாதவியை தான் போட்டு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த வீட்டை சீக்கிரமா நீ காலி பண்ணிட்டு போனோம், இந்த வீடு அவங்களுக்கு சேர வேண்டியது, அவங்க கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்ற மாதிரி மாமியார் குடும்பத்தை பத்தி சொல்றாங்க. மாமியாரும் ஹஸ்பண்டோட தம்பியும் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னு மாதவிக்கு தெரியுது. என்னால இந்த வீடை காலி பண்ண முடியாது, முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நபர் இருக்கார்ல, இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இந்த இடத்துக்கு மாதவியோட அங்கிள் வந்துடுறாரு. கொஞ்சம் தள்ளி தான் அவரோட வீடு இருக்கு போல. என்ன பிரச்சனைன்னு பாக்குறதுக்கு வந்திருக்காரு. ஆனா இவனுங்க புடிச்சு தள்ளி விடுறாங்க. இப்ப மாதவி கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. உன்னை எதுவும் பண்ண மாட்டோம், உன் பொண்ணை தப்பான வேலையில இறக்கி விட்டுருவோம், பாத்துக்கோன்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. என்ன இப்படி பேசிட்டு போறாங்கன்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. மாதவிக்கு ஒரு அங்கிள் இருக்கிறதா சொன்னல, அவரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டுல இருக்க நபர் பேரு சஞ்சய் அப்படின்றது. போன்ல யார்கிட்டயே பேசிட்டு இருக்காரு. சட்டுன்னு சஞ்சயோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, போனை புடிங்கிடுறாங்க. இவங்க பேரு ஷில்பா அப்படின்றது. சஞ்சய் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்றதான் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நான் வேலை விஷயமா என்னோட கொலி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி சஞ்சய் சொல்றாரு. இவங்க எப்ப பாரு சஞ்சய சந்தேகப்படுவாங்க போல. எதுக்காக சந்தேகப்பட்டு என்ன டார்ச்சர் பண்ற அப்படின்ற மாதிரி சஞ்சய் கேக்குறாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, என் மூலியமா குழந்தை கிடைக்கல, குழந்தைக்காக வேற யார்கிட்டயாவது பழகுறியான்ற மாதிரி டவுட் வந்தது, அதனால தான் இப்படி நடந்துக்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹஸ்பண்டை போட்டு அடிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மாதவியை நமக்கு காட்டுறாங்க. மாதவி அங்கிள் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஸ்டேஷன்ல தான் அவங்க எஸ்ஐயா வேலை பார்ப்பாங்க. இப்போதைக்கு ஏஎஸ்ஐ தான் இருக்காரு. ஏஎஸ்ஐ கிட்ட தான் இவங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஏஎஸ்ஐ பேரு ஜெயேஷ் அப்படின்றது. உங்க ஹஸ்பண்ட் எப்ப இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு அப்படின்ற மாதிரிலாம் மாதவி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எஸ்ஐ மேடம் வந்தா நான் சொல்றேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப மந்தர்ன்ற ஒரு நபரை பாக்குறாரு. இந்த மந்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஐ ஷில்பாவோட கசின் பிரதரா இருப்பாரு. அவர் இந்த இடத்துல கான்ஸ்டபிளா வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரி கிளம்புங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வச்சிடுறாங்க. நமக்கு சஞ்சய்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் டியூஷன் சென்டர்ல டியூஷன் சாரா தான் இருக்காரு போல. இவர் டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறத ஒரு பையன் கோவமா பார்த்துட்டு இருக்கான். அவன் கையில ஒரு கத்தி வச்சிருக்கான். கத்தியை வச்சு என்ன பண்றானா, இவரோட பைக் டயரை கிழிச்சு விடுறான். இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இப்படி பண்றான் போல. மாதவி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனாங்கல்ல, அதனால மாதவியோட மாமியாரையும் கொழுந்தனையும் ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறாங்க. இப்ப ஷில்பாவும் இவரை போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ரவுடியை வச்சு மிரட்டுறியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எது ரவுடி நாங்க அனுப்பணுமா, நாங்களாம் யாரையும் அனுப்பலன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. பொய் சொல்லாதீங்க, அந்த வீடை உங்களுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு இப்ப வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறா, இதுக்கப்புறம் அந்த பொண்ணை தொல்லை பண்ணீங்கன்னு தெரிஞ்சது என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுக்குறாங்க. இப்பதான் நடந்த சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மாமியார் பேர்ல தான் வீடு இருக்குன்ற மாதிரி மாதவி முதல்ல நினைச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் பேர்ல தான் வீடு இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். என் ஹஸ்பண்ட் வீட்டுல எனக்கு தான் உரிமை இருக்குன்ற மாதிரி சண்டைலாம் போடுறாங்க. அப்படி சண்டை போட்டு தான் இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க. இது இவங்க ரெண்டு பேருக்கு பிடிக்கல, அதனால தான் இந்த மாதிரி ரவுடிங்களை வச்சு மிரட்டுறாங்க போல. ஆனா ரவுடிங்களை நாங்க அனுப்பலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மாதவி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது இவங்க ரெண்டு பேர் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறது தெரிய வருது. என்ன ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் பண்றியான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா கோவப்படுறாங்க. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை காலி பண்ணிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த வீடு வேணும்ன்றதுக்காக ரவுடி எல்லாம் அனுப்புற அளவுக்கு போயிட்டீங்கல்ல, வந்த ரவுடி உங்க பேத்திக்கிட்ட எப்படி பேசினா தெரியுமா, ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் மாதவி கேக்குறாங்க. எது நாங்க ரவுடிங்களை அனுப்பணுமா, நாங்கெல்லாம் யாரையும் அனுப்பலன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க. இந்த வீடு கண்டிப்பா எங்களுக்கு வேணும், அப்படி இல்ல நீ தான் வச்சுக்க போறன்னு வச்சுக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இந்த கொழுந்தன் சொல்றான். இவன் பேரு சுனில் அப்படின்றது. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒன்னெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
இவங்க போகாம பிரச்சனை பண்றதுனால அங்கிள் இருக்கார்ல போலீஸ்க்கு கால் பண்ண போறேன்னு சொல்றாரு. ஆனா சட்டுன்னு இவங்க போனை புடுங்கிடுறாங்க. நாங்களே போறோம், ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல இந்த வீட்டை நாங்க விட்டு தந்துட மாட்டோம், கண்டிப்பா உன்னை ஏதாவது பண்ணுவோன்ற மாதிரி கோவமா கிளம்பி போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அம்மாக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா இருக்காங்கல்ல, சுனில் சொன்னதை பத்தி கொஞ்சம் யோசியேன், உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, பேசாம சுனில கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க, அவன் ரொம்ப மோசமானவன், அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு பொண்ணு சொல்றாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அங்கிளுமே ஷாக் ஆகுறாரு. வேலை வட்டின்னு எதுக்குமே போகாம சுத்திட்டு இருக்கான், அவனுக்கு திரும்பி கல்யாணம் பண்ணி வச்சு இவளோட வாழ்க்கையை இழக்க சொல்றியா, அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அம்மாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஷில்பாவை காட்டுறாங்க. ஷில்பாவோட ஸ்டேஷன்ல ஏஎஸ்ஐயா ஒருத்தர் வேலை பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த ஏஎஸ்ஐ தான் ஷில்பாவை டிராப் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஷில்பா நடந்து போகும்போது சட்டுன்னு கையை பிடிச்சு நிறுத்துறாரு. என்ன நீ பாட்டுக்கு போற, முத்தம் கொடுத்துட்டு போன்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் போறது தெரிய வருது. ஷில்பாவும் முத்தம்லாம் தராங்க. இதெல்லாம் யாரோ வீடியோ எடுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஜெயேஷும் ஒரு முத்தம்லாம் பத்தது, இன்னொன்னு முத்தம் தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. என் ஹஸ்பண்ட் பாத்துட்டு போறாரு போன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உன் ஹஸ்பண்டுக்குலாம் நீ பயப்படுறியா, நம்புற மாதிரியே இல்லையேன்ற மாதிரி இவர் கிண்டல் பண்றாரு. எதனாலும் அப்புறமா பேசிக்கலாம், கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவரை அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வராங்க. ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி படுத்துட்டு இருக்காரு போல. என்ன அதுக்குள்ள படுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. இல்ல டயர்டா இருந்தது அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹஸ்பண்ட் முகத்துல காயம் இருக்கிறதை இவங்க கவனிக்கிறாங்க. என்ன முகத்துல காயம் இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. பைக்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டயர் பஞ்சர் ஆகி தான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு ஹஸ்பண்ட் சொல்றாரு. இப்பயே சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சரி உட்காருன்ற மாதிரி இவரும் உட்கார சொல்லிட்டு இருக்காரு. இப்ப போன்ல ஒரு போட்டோவை எடுத்து இவங்க கிட்ட காட்டுறாரு. ஒரு சின்ன குழந்தையோட போட்டோவை தான் காட்டுறாரு. ஒரு ஆசிரமத்துல இந்த குழந்தைய பார்த்திருக்கேன், இந்த குழந்தைய நம்ம தத்தெடுத்து வளர்த்தா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா இதெல்லாம் கேக்குற ஷில்பாக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அப்ப என்னால குழந்தை பெத்தெடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, இன்னும் டாக்டர்லாம் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல, இப்ப மட்டும் குழந்தைய தத்தெடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இவளால குழந்தை கூட பெத்துக்க முடியலன்னு ஆளாளுக்கு ஒவ்வொன்னு பேசுவாங்க, அதுக்கெல்லாம் என்னால அலோவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப கோவப்படுறாங்க. இவருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் வீட்டுக்கு வந்து மிரட்டின ரெண்டு பேரை நமக்கு காட்டுறாங்க. அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கார்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க போல. அதுல 8 பேரு குணா அப்படின்றது குணாவோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல. நம்ம மிரட்ட போன வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருந்தால, அந்த சின்ன பொண்ணுக்குலாம் மார்க்கெட்ல பெரிய டிமாண்ட் இருக்கு, அந்த பொண்ணை தூக்கிட்டா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. குணாவும் பயங்கரமா இவனை போட்டு திட்டுறாரு. மிரட்டுறது தான் நம்ம வேலை, மிரட்டிட்டோம் அதோட வேலை முடிஞ்சிருச்சு, தேவையில்லாம அதை பத்தி எல்லாம் யோசிக்காது அப்படின்ற மாதிரி இவனோட மனசை மாத்திட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி மாதவி குளிச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. மாதவி குளிச்சிட்டு இருக்கிறத ஜன்னல் வழியா யாரோ கேப்சர் பண்றாங்க. கேப்சர் பண்றது யாரு என்னன்னு தெரியல. இதெல்லாம் மாதவியும் கவனிக்கல, குளிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போயிட்டு இருக்காங்க. ஜெயேஷை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும். உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருன்ற மாதிரி சில போட்டோவெல்லாம் ஷில்பா கிட்ட காட்டுறாரு. இவங்க ரெண்டு பேர் கிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த போட்டோஸ் தான் ஒய்ஃபுக்கு வந்திருக்கு போல. என் ஒய்ஃப் பயங்கரமா பிரச்சனை பண்ணா, எப்படியே பேசி சமாளிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இந்த மாதிரி போட்டோஸ்லாம் எடுக்கிற அளவுக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு தைரியம் பத்தது அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. இப்போ உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சதுனால என்ன பிரச்சனை, தெரிஞ்சது ஒரு விதத்துல நல்லதுதான், நம்ம எப்படியும் டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி பிளான் போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஜெயேஷ் இருக்கார்ல, கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. எடுத்தம் கௌத்தம் என்னால அந்த மாதிரி முடிவு எடுக்க முடியாது, கொஞ்சம் காலம் போகட்டும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் இப்படி பேசுறாருன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஜெயேஷ் இருக்கார்ல, மந்தர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவங்க ரெண்டு பேர் பழகிட்டு இருக்கிறது மந்தருக்கு நல்லா தெரியும் போல. உன்னோட மாமா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காருன்னு நான் சந்தேகப்படுறேன், உன் மாமாவை கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி மந்தரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறான். இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத வேற ஒரு கான்ஸ்டபிள் கவனிக்கிறாரு. இந்த ஸ்டேஷன்ல நடக்கிற எல்லாத்தையும் அவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஸ்டேஷன்ல யோகேஷ்னு ஒரு பையனோட அப்பா வர வச்சு ஷில்பா பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் இந்த இடத்துல தான் இருக்காரு. என்ன நடந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா, யோகேஷ ஹஸ்பண்ட திட்டிருப்பாரு. அந்த கோவத்தை மனசுல வச்சு யோகேஷ் இருக்கான் பாத்தீங்களா, இவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது பேட்டை வச்சு பின்னாடியே அடிச்சிருப்பான். இவரும் காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடந்திருப்பாரு. இதெல்லாம் மந்தர் கவனிச்சிருப்பாரு. சட்டுன்னு இந்த பையனை லாக் பண்ணிருப்பாரு. அப்படிதான் இந்த பையனை ஸ்டேஷனுக்கு வர வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்பவும் தயவு செஞ்சு விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, அப்பா கிட்ட இருந்து ஒரு பெரிய பேமெண்ட்டை வாங்கிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் உங்க பையன் பண்ணக்கூடாது, கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. நம்மள பேட்டை வச்சு அடிச்சிருக்கான், இவன் என்னடா காசு வாங்கிட்டு விட்டுட்டாலே அப்படின்ற மாதிரி சஞ்சய்க்கு கொஞ்சம் கோவமா தான் இருக்கு. இப்ப வேற ஒரு நாள் சஞ்சய் வீட்டுல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சஞ்சய் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காரு போல. அப்ப யாரோ பேட்டை வச்சு சஞ்சயை நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப பேட்டை வச்சு இவரை திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் இதே இடத்துல இறந்து போயிடுறாரு போல. ஷில்பா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக போயிருப்பாங்க, தம்பி கூட தான் போயிருப்பாங்க. அதாவது மந்தர் இவங்களோட தம்பி தான். இப்ப ட்ரைனிங் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வரலான்ற மாதிரி கதவை திறந்து உள்ள நுழையிறாங்க.
பார்த்தா அந்த இடத்துல ஹஸ்பண்ட் தூக்குல தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்காரு. இதை பாக்குற இவங்களுமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவங்க அழுவுற சவுண்ட் கேட்டு பக்கத்து வீட்டுல இருக்க எல்லாருமே இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு ஜெயேஷும் வந்திருக்காரு. ஜெயேஷ் இருக்காருல, உங்க ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்காரு போல மேடம், ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் கவனிக்கிற கான்ஸ்டபிளுக்கு டவுட்டா இருக்கு. ஆக்சுவலா மாதவின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க ரொம்ப லேட்டாயும் வீட்டுக்கு வராம இருக்காங்க, மிஸ் ஆகுறாங்கன்றது அம்மாக்கு தெரிய வருது. எப்பவுமே எங்க போனாலும் தகவல் கொடுத்துருவாளே, இன்னைக்கு ஏன் கொடுக்கல, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஷில்பா காலையில ஸ்டேஷனுக்கு வராங்க. பார்த்தா வேற ஒரு ஜீப் நின்னுட்டு இருக்கு. என்ன வேற ஒரு ஜீப் நின்னுட்டு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் ஷில்பா கேக்குறாங்க. உங்க ஹஸ்பண்ட் இறந்து போனாரு பாத்தீங்களா, அதுல சில சந்தேகம் இருக்கு, விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற மந்தரும் அந்த ஜெயேஷும் லைட்டா முழிச்சிட்டுலாம் இருக்காங்க. இப்ப உட்கார வச்சு பேசுறாரு. என்ன நடந்தது அப்படின்றத இவங்களுமே சொல்றாங்க. எதை வச்சு சூசைட்னு சொல்றீங்க, யாராவது கொலை பண்ணிட்டு கூட சூசைட் மாதிரி செட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு தான் சூசைட்னு நாங்க முடிவெடுத்தோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை தாண்டி அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்றாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு நானும் என்னோட தம்பியும் தான் கதவை திறந்து உள்ள நுழைஞ்சோம், அப்பதான் அவர் தொங்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சூசைட் பண்ற அளவுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு அப்படி என்ன பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார், வீட்டுல தான் பிரச்சனை, எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது, 2 பேருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இருந்தாலும் எங்களுக்கு குழந்தை கிடைக்கவே இல்ல, அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாரு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டாரு போலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நாள் நாங்க இங்க தான் இருப்போன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்காக தனியா ஒரு இடத்தை அலாட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சோன்னு இவர் இருக்கார்ல, கதவை சாத்துங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அவங்க கதவை சாத்தினதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டர்ல இது சூசைட் கிடையாது, கொலையா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யாரோ ஒருத்தர் அனுப்பியிருப்பாரு. அதனால தான் இந்த கேஸை கையில எடுத்து இவங்க விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அனுப்புனது யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியல. அவர் யாருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அவரே கான்டாக்ட் பண்ணி உங்க கிட்ட பேசுறாரு. வெளியே வச்சு மீட் பண்ணலாம்னு சொல்றாரு. இப்ப நைட் அவரை பாக்குறதுக்காக வராங்க. ஒரு கான்ஸ்டபிள் கவனிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் தான் இவங்களுக்கு லெட்டர் போட்டிருப்பாரு. ஷில்பா ஆள் எப்படின்றத பத்தி கான்ஸ்டபிள் சொல்றாரு. ஷில்பாவை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயும் ரொம்ப ரூடா நடந்துப்பாங்க. சின்ன தப்பு பண்ணா கூட சரி பயங்கரமா அடிப்பாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து காசெல்லாம் கூட வாங்குவாங்க. இத பத்தி எல்லாம் சொல்றவரு ஜெயேஷ பத்தி சொல்றாரு. இந்த இடத்துல ஏஎஸ்ஐயா இருக்க ஜெயேஷ்க்கும் அவங்களுக்கும் அஃபேர்லாம் போச்சு சார், நான் பல வாட்டி இந்த விஷயத்த பார்த்திருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. மந்தர்னு அவங்களோட தம்பி இந்த ஸ்டேஷன்ல தான் வேலை பார்க்கறான், அவனுக்குமே இந்த அஃபேரை பத்திலாம் நல்லா தெரியும்னு சொல்றாரு. ஷில்பாவை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டுக்கு துளி கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஸ்டேஷன்ல வச்சு ஹஸ்பண்ட் கிட்ட போன்ல பேசினதா பல வாட்டி பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. ஹஸ்பண்ட் கிட்ட போன்லயே ரொம்ப கோவமா பேசுவாங்க. வந்தனா உன்னை சாவடிச்சிருவன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் இவர் கவனிச்சிருப்பாரு. எனக்கு என்னமோ ஹஸ்பண்டை இவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மாதவி அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணு காணோன்னு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்காங்க. இதனால மாதவி அம்மா திரும்பி வந்துடுறாங்க. கண்டிப்பா அந்த சுனில் தான் ஏதாவது பண்ணிருப்பான், சுனில் கிட்ட விசாரிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. யார்கிட்ட விசாரிக்கணும் விசாரிக்க கூடாதுன்றது எங்களுக்கு தெரியும், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி இருந்து இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாரு. நம்ம இப்போதைக்கு வந்த கேஸ பாப்போன்றதுக்காக இன்ஸ்பெக்டர் பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்ப மாதவி அம்மா இருக்காங்கல்ல, மாதவியோட போட்டோவை காமிச்சு விசாரிக்கலான்ற மாதிரி எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. பேத்தி கூட சேர்ந்து தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பேத்திய ஒரு நபர் பக்கத்துல வர சொல்றாரு. இப்ப பேத்தியும் அந்த நபரை நோக்கி பக்கத்துல போயிட்டு இருக்கா. சட்டுன்னு அந்த நபர் இருக்கார்ல, லாக் பண்ணி வண்டியில ஏத்தி கூட்டு போறாரு. இத பாக்குற இந்த பாட்டி ஷாக் ஆயிடுறாங்க. நிறுத்து நிறுத்துன்ற மாதிரிலாம் பின்னாடி போறாங்க. ஆனா அவன் கிளம்பிடுறான். வேற யாராவது சஞ்சய் ஏதாவது பண்ணிருப்பாங்களான்ற ஆங்கிள்லயே இவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது இவங்களுக்கு யோகேஷ் மேல டவுட் வருது. அதாவது பேட்டை வச்சு அடிச்சான் பாத்தீங்களா, அவன் மேல டவுட் வருது. அவனை இவங்களால ரீச் பண்ண முடியல. சரி, முதல்ல ஷில்பா குற்றவாளின்ற ஆங்கிள்லயே விசாரிப்போன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவங்க இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இவங்களுக்கு கிடைச்சிருது. சரி, பழைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட மேட்ச் பண்ணி பார்ப்போன்ற மாதிரி இவங்க மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா டைமிங்ல இருந்து எல்லாமே மாறுது. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா அவரோட மண்டையில காயம் பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. சோ கண்டிப்பா ஷில்பா ஏமாத்துறாங்க அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்துற அளவுக்கு அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. இல்ல, டாக்டரை எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்திருக்காங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஷில்பாவை லாக் பண்ணி விசாரிக்கணும், ஷில்பாவை முதல்ல இந்த பொசிஷன்ல இருந்து தூக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப மாதவி அம்மா இருக்காங்கல்ல, மாதவி அங்கிள் கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப பேத்தியும் கடத்தப்பட்டிருக்கா பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க போங்க, நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவங்க போகாம நின்னுக்கிட்டே இருக்காங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா, கிளம்புங்கன்ற மாதிரி ஷில்பாவும் கத்துறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இப்படிதான் ஒருத்தங்க கிட்ட பேசுவீங்களான்னு கேக்குறாரு.
சரி இது ஏன் ஸ்டேஷனு, ஏன் வேலையில நீங்க நுழையாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்த ஒரு மாசத்துக்கு இந்த ஸ்டேஷனுக்கு நீ எஸ்ஐ கிடையாது, ஏன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி லெட்டர் தராது. ஆக்சுவலா இவங்க தான் மேல் இடத்துல பேசி சஸ்பென்ஷன் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு இதுக்கப்புறம் தான் விசாரணை ஆரம்பிக்க போறோன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஜெயேஷும் மந்தரும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனைமா என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இது வரைக்கும் நிறைய பிரச்சனை எல்லாம் நடந்தது பாத்தீங்களா, அதை பத்திலாம் இந்த மாதவியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. என் பொண்ணும் காணோம், என் பேத்தியும் காணோம், கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கவலைப்படாதீங்கம்மா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. ஷில்பா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையே மாத்திருக்காங்கன்னு தெரிய வருதுல்ல. இப்ப ஷில்பா கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. நீங்க பண்ண எல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அஃபேர் போறதுல இருந்து உங்க ஹஸ்பண்டை நீங்க டார்ச்சர் பண்றதுல இருந்து எல்லாமே தெரியும். நீங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையே மாத்திருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் சாதாரணமா சாகல, யாரோ பலமா தலையில தாக்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்காரு. நீங்க தான் இதை பண்ணிருக்கீங்க, ஒத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் தான் தருவேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் தெரிஞ்சதை சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போ உள்ள வந்தவங்க ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஹஸ்பண்ட் அந்த இடத்துல இறந்து போன மாதிரி தான் கிடக்குறாரு. ஹஸ்பண்டை யார் இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போனா நம்ம மேலதான் சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு, இது எப்படியாவது அமுக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஜேஎஸ் கிட்டயும் மந்தர் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேர் ஹெல்ப் பண்ணி தான் சூசைட் பண்ண மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. உண்மையாவே நான் இந்த விஷயத்த பண்ணல சார், நம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப யார் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. எனக்கு என்னமோ அந்த யோகேஷ் மேலதான் சந்தேகம் இருக்கு. என் ஹஸ்பண்ட் மேல ரொம்ப கோவத்துல இருந்தான், ஆனா நான் காசை வாங்கிட்டு விட்டுட்டேன், அவன் தான் சார் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுமே யோகேஷை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அவன் எங்க இருக்கான்றதே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மாதவி காணாம போன கேஸையே இவங்க தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல மாதவி ஏதோ ஒரு நபர் கிட்ட பேசுறது தெரியுது. ஆனா அந்த நபரோட ஃபேஸ் இவங்களுக்கு கிளியரா தெரியல. ஏதோ ஒரு நபர் கிட்ட கடைசியா பழகி இருக்காங்க போலன்னு யோசிக்கிறாங்க. மாதவி ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க. வேற யாரு கூடயாவது ரீசெண்டா பழகிட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், ஹஸ்பண்ட் இறந்து ரொம்ப சோகத்துல இருந்தா, நடுவுல யாரையோ பார்த்ததா சொன்னா, அந்த நபர் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் என்கிட்ட சொன்னா, ஆனா அந்த நபரை பத்தி பெருசா எதுவுமே என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ அந்த மர்ம நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. மாதவி பொண்ணை யாரோ தூக்குன மாதிரி காமிச்சாங்கல்ல, யாருன்றது கிளியரா நமக்கு தெரியல. அப்படி தூக்குனவன் என்ன பண்றானா, தண்ணியெல்லாம் தொட்டி உங்க முகத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவங்களுக்கு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். இந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. பயப்படாத சிரின்ற மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். குணான்னு ஒரு நபரை காமிச்சாங்கல்ல, அவரோட அசிஸ்டன்ட் தான் இந்த விஷயத்த பண்றாரா என்னன்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலா ஒரு அசிஸ்டன்ட் சில தகவல் எல்லாம் சேகரிச்சாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சார் மாதவி யாரு கூடயோ பழகி இருக்காங்க, அது யாருன்றது தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மாதவியை பொறுத்த வரைக்கும் எதிரின்னு சொன்னா மாமியாரு, அதே மாதிரி அந்த கொழுந்தன் தான் சார். மாதவி வீட்டை புடுங்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. ஏற்கனவே ரவுடிங்க வீட்டுக்குள்ள பூந்தாங்கல்ல, அது கூட அவங்களோட வேலையா இருக்கலாம். அவங்க இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்பதான் வேற ஒரு அசிஸ்டன்ட்டுக்கு போன்ல ஒரு தகவல் கிடைக்குது. சார் ஒரு இடத்துல பாடி கிடைச்சிருக்கான்னு சொல்றாரு. இவங்களுமே வேகமா கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. யாரோட பாடி கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா மாதவியோட பாடி தான் கிடைச்சிருக்கு. இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அதே சமயம் இவங்களுக்கு ரேப் நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு உடனே அனுப்புங்க, ரிப்போர்ட் எனக்கு சீக்கிரமா கிடைக்கணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இவங்களுக்கு கிடைச்சிருது. இவங்க நினைச்ச மாதிரியே அவங்க கிட்ட யாரோ தப்பா நடந்திருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அதை தாண்டி ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சஞ்சய் இறந்து போனாரு பாத்தீங்களா, அதே நாள் நைட்டு தான் மாதவி இறந்து போயிருக்காங்க. மாதவி யார்கிட்டயோ பேசினாங்க, ஃபேஸ் கூட இவங்களுக்கு தெரியலன்னு நினைச்சாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, இந்த சஞ்சயா தான் இருப்பாரு. ஏன்னா 2 பேருமே போன்ல பேசி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. சஞ்சய் மாதவின்னு ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கிறது ஷில்பாக்கு தெரிய வந்திருக்கலாம். ஹஸ்பண்ட் கதையை முடிச்சிருக்கலாம், அந்த மாதவின்ற பொண்ணோட கதையை முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அவங்க பண்ணலன்னா வேற யாரு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது மாமியார் மேலயும் அந்த குழந்தை மேலயும் டவுட் வருது. ஏன்னா நம்ம பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இப்ப வேற ஒருத்தன் கூட பழகிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி அவங்க கூட ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இவங்க 2 பேர் மேல சந்தேகத்தை வச்சுப்போம், அப்ப அந்த சின்ன பொண்ணை தூக்குனது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சார் கண்டிப்பா மாமியார் ஃபேமிலி தான் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. அந்த ஸ்பாட்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ண சொன்னேனே, ஏதாவது கலெக்ட் பண்ணீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. சொல்லியிருக்கோம் சார், சீக்கிரமா கிடைச்சிரும்ன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார்ல, கடத்தினது யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. ஃபுட்டேஜ்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இங்க காட்டுறாரு. இன்ஸ்பெக்டருமே ஃபுட்டேஜை பாக்குறாரு.
ஆக்சுவலா கார்ல 2 பேர் வந்து தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுல ஒருத்தன் ஃபேஸ் கிளியரா தெரியுது. அவன் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வேலைலாம் பண்றவன் போல. இவன் எங்க இருந்தாலும் லாக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஷில்பா கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க. இது யாருன்னு தெரியுதான்ற மாதிரி மாதவி போட்டோவை காட்டுறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நடிக்காதீங்க, உங்க ஹஸ்பண்ட் இந்த மாதவி கூட தான் பழகிட்டு இருக்காரு, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, 2 பேரோட கதையை முடிச்சிருக்கீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. என் ஹஸ்பண்ட் நடுவுல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காருன்றது எனக்கு தெரிஞ்சது சார், இந்த பொண்ணு கூட தான் பேசிட்டு இருக்காரு போல, சத்தியமா எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. தெரிஞ்ச என்னோட வேலை சிம்பிள் சார், சாதாரணமா டைவர்ஸ் பண்ணா என்ன பத்தி தான் தப்பா பேசுவாங்க, இவருக்கு அஃபேர் இருக்கிறது தெரிஞ்சதுன்னா இதை வச்சே டைவர்ஸ் வாங்கியிருப்பேன், நான் வேற ஒரு லைஃப் அமைச்சிருப்பேன், கண்டிப்பா இவரை கொல்றதுக்குலாம் நான் யோசிச்சிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஷில்பா சொல்றதும் லாஜிக்கா கரெக்டா தான் இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்ப கண்டிப்பா மாமியாரும் கொழுந்தனும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. மாமியாரையும் கொழுந்தினையும் இவங்க தேடுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க 2 பேருமே தலைமறைவாயிட்டாங்க. அவங்க கிட்ட இப்போதைக்கு விசாரணை பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்பதான் ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார்ல ஒரு தகவலை சொல்றாரு. அது என்னன்னா யோகேஷ்னு ஒரு பையனை தேடிட்டு இருந்தாங்கல்ல, அவனை பிடிச்சாச்சுன்ற மாதிரி தான் சொல்றாரு. அவன் கிட்ட விசாரிப்போன்ற மாதிரி அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சஞ்சய் மேல உனக்கு கோவம் இருந்திருக்கு, அதனால அவரை போட்டு அடிச்சிருக்க, அப்ப கூட கோவம் தீரல, அதனால தான் கதையே முடிச்சிருக்க, அப்படிதானேன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி இவனும் சொல்றான். இப்பதான் இவன் தெளிவா நடந்த விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா அவர் ரொம்ப அசிங்கப்பத்தி இருப்பாரு, அதனால இவனுக்கு கோவம் ஏற்பட்டிருக்கும், அதனால தான் நீங்க பேட்டை வச்சு அடிச்சிருப்பான். அதுக்கப்புறமும் உண்மையிலேயே இவனுக்கு கோவம் இருந்திருக்கும், அவரை ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்ணிருப்பான். அப்படி ஃபாலோ பண்ணும் போது தான் அவர் பாவம்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றான். ஏன்னா ஷில்பா கிட்டலாம் அவர் அடி வாங்கிட்டு இருப்பாரு. என்ன இவர் ஒய்ஃபு கிட்ட போய் இப்படி அடி வாங்கிட்டு இருக்காரு, இவர் இந்த மாதிரிலாம் அடி வாங்குறதுனால தான் கோவத்தை நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட காட்டுறாரு போல அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். இவன் 2 நாள் ஃபாலோ பண்ணான்ல, அப்பதான் வேற ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பான். அதாவது மாதவியும் இவரும் சந்திச்சு பேசுவாங்க. அவருக்கு ஒரு லேடி கூட அஃபேர் இருந்தது போல சார், ஏன்னா அந்த பொண்ணு கிட்ட பேசினதை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றான். நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க 2 பேர் பேசியிருப்பாங்க. நான் இதெல்லாம் கவனிச்சேன் சார், அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்றதையே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். இவன் ஊருக்கு போயிருப்பான், அதனால தான் என்ன உங்களால பார்க்க முடியலன்ற மாதிரி சொல்றான். அந்த சின்ன பொண்ணை ஒருத்தன் தூக்குனதை சிசிடிவில இவங்க கவனிச்சாங்கல்ல, அவன் யாருன்னு இவங்களுக்கு தெரியும். இவங்க தேடிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனை அமிக்கிடுறாங்க. குணாவோட அசிஸ்டன்ட் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான். குணாவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஆக்சுவலா குணாவோட அசிஸ்டன்ட் நல்ல ரேட்டுக்கு விக்கலான்ற மாதிரி சொன்னான்ல, அதனால குணாவும் விக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால தான் அந்த சின்ன பொண்ணை சைலண்டா தூக்கிட்டு போயிருப்பாரு. நாங்க வீட்டுக்கு மிரட்ட போகும்போது தான் பார்த்தோன்ற மாதிரி இவன் சொல்றான். ஓஹோ, அப்ப வீட்டுல போய் மிரட்டினது உங்களோட வேலை தானா? யார் சொல்லிடா இந்த மாதிரி மிரட்டல் வேலையெல்லாம் பண்ணீங்க? அந்த கொழுந்தனும் மாமியாரும் சொல்லி தானே பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அவங்களாம் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, வேற ஒருத்தர் சொல்லி தான் பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. அது யாருன்றதை இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப அந்த நபரை எதிர உட்கார வச்சு இவர் பேசுறாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா மாதவியோட அங்கிளா தான் இருப்பாரு. இவரோட போனை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கும். மாதவி குளிக்கிறத யாரோ வீடியோ எடுத்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த அங்கிள் தான் வீடியோ எடுத்திருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மாதவி மேல ஒரு ஆசை இருக்கும். ஹஸ்பண்ட் இறந்து போய் இப்ப குழந்தையோட தனியா இருந்துட்டு இருக்காங்கல்ல, இப்ப நம்ம கேட்டா சம்மதிக்க கூட வாய்ப்பு இருக்கு, சமயம் பார்த்து கேட்கலான்ற மாதிரி இவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த சுனில் கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கும் போது சுனிலுக்குலாம் கல்யாணம் பண்ணி தர வேணான்ற மாதிரி இவர் சொன்னார் பாத்தீங்களா, அதுக்கு காரணம் இதுவா தான் இருக்கும். ஒரு நாள் அந்த மாதவி இருக்காங்கல்ல, எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க எதுக்காக நடந்து போயிட்டு இருக்கான்ற மாதிரி இவர் ஃபாலோ பண்ணி வராரு. பார்த்தா மாதவி இருக்காங்கல்ல, அந்த இடத்துல சஞ்சயை பார்த்து பேசுறாங்க. 2 பேருமே க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இவருக்கு கோவமா இருக்கு. இப்ப சஞ்சய் இருக்கார்ல, பைக்ல அவங்கள டிராப் பண்ணிட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்புறாரு. இந்த அங்கிள் இருக்கார்ல, அவரோட வீட்டை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவரு நான் தான் அவளோட அங்கிள்ன்ற மாதிரி சொல்றாரு. உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா, நானே உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேன், உள்ள வாங்கன்ற மாதிரி இவர் சகஜமா கூப்பிட்டு பேசுறாரு. கல்யாணத்தை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி சஞ்சய் சொல்றாரு. நானும் அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன், மாதவியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி அங்கிள் சொல்றாரு. இதை கேட்கிற சஞ்சய் ஷாக் ஆயிடுறாரு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு தெரிஞ்சா அவ உடஞ்சு போயிடுவா, உங்களை அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி அங்கிளை இங்க இருந்து துரத்தி விடுறாரு. என்ன அங்கிள் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கிள் வெளியே போயிருக்க மாட்டாரு. இப்ப அங்க இருக்க ஒரு பேட்டை எடுத்துக்கிறாரு. அந்த பேட்டை வச்சு இவரோட மண்டிலேயே ஒரு போடு போடுறாரு. நைட்டு நேரம் வேலையில இருந்து மாதவியை இந்த அங்கிள் தான் பிக்கப் பண்ணிருப்பாரு. உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும், ஒரு இடத்துக்கு போலான்ற மாதிரி சொல்றாரு. எதுக்கு வெளியே போனோம், வீட்டுல வச்சே பேசிக்கலான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவர் இங்க வச்சே நான் சொல்றேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் சஞ்சய்னு ஒருத்தரை லவ் பண்றேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த சஞ்சயை நான் ஆல்ரெடி சாவடிச்சிட்டேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இவர் இவங்களை அடிச்சு மயக்கமாக்கிடுறாரு. இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து இவங்க கிட்ட தப்பா நடந்துடுறாரு.
இப்ப கண் முழிச்சு இவங்களும் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. உன் கூட நான் ஒன்னா இருந்துட்டேன், இப்பயாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. என்னால கண்டிப்பா உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அநியாயத்துக்கு சஞ்சய் வேற சாவடிச்சிட்டீங்கல்ல, இந்த விஷயத்த நான் விட மாட்டேன், போலீஸ் கிட்ட போறேன்னு எந்திரிச்சு போக பாக்குறாங்க. எங்கடி போறன்ற மாதிரி சட்டுன்னு லாக் பண்றாரு. இவங்க கதையை முடிக்கிறாரு. ஸ்டார்டிங் 2 பேர் வந்து மிரட்டினாங்கல்ல, அது இவரோட வேலையா தான் இருக்கும். வேணும்ட்டே மிரட்டுறதுக்காக வாங்க, நான் ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த இடத்துல சீனை போட்டுக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. ஆக மொத்தத்துல மாதவி எப்படியாவது கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான போட்டிருப்பாரு. எல்லாமே சொதப்பிக்குது. அதனால தான் மாதவி கதையை முடிச்சிருக்காருன்னு தெரிய வருது. இதோட இந்த எபிசோட் கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இதுல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.